शीतलेत्वं जगद्धात्री शीतलायै नमो नमः। नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। इष्टदेवताभ्यो नमः, कुलदेवताभ्यो नमः, ग्रामदेवताभ्यो नमः। प्रार्थना पूर्वक नमस्कारान् समर्पयामि। नमः। पिள்ளையார் குட்டிங்க शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये। लेफ्ट कई राइट मुड़ी तोड़ो तले वच्चुंगो। मम भक्त समस्त दुरित क्षेत्रद्वारा श्री परमेश्वराज्ञाः परमेश्वर परमेश्वरी दक्षिणहस्तैर्यजनं मामेर्घृतवात्संधारयन् देशारूढं जडावद्धं गौरवर्णं महोजसं ध्रुवत्फेल्लोहिताक्षं सप्तार्च्य सर्वकामदम् आत्माभिमुखमासीनमेवं ध्यायेद्भुजानम् एष हि देवः प्रतिशोध सर्वाः पूर्वो हि जातस्य उगर्भे अन्तः स विजायमानस्य च निष्क्यमानः प्रत्यङ्मुखास्तिष्ठति विश्वतोमुखः प्राङ्मुखाग्ने ममाभिमुखो भवासमुखो भवासु प्रणो भव यथोक्तैक्वया हविर्गृहाणा स्वदकर्णमालिनः प्रदक्षिणमन्त्रं प्रतिस्थिर्या ओम अग्नये नमः, ओम हृदवहाय नमः, ओम हृदाशने नमः, ओम कृष्णवर्त्मने नमः, ओम देवमुखाय नमः, ओम सप्तैश्वाय नमः, ओम वैश्वानराय नमः, ओम जातवेदसे नमः, ओम अदितेनुमन्यस्वा। अनु नमः शिवाय और वाटी गट्टिया ओम नमः शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय। ஹோமத்தை ஆரம்பிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் மனசுல அந்த நம சிவாய சொல்லிட்டு இருங்க. அந்த ஹோமம் முடிக்கிற வரைக்கும். காலாய காலாக்னி ரத்ராஜ நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः ஸ்வாஹா. ஓம் நம சிவாய சிவாய நமः ஸ்வாஹா. அஸ்ய ஸ்ரீ ருத்ர அறக்கட்டளை சார்ந்த அடியார் பெருமக்கள் மௌலி 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 இங்க சொல்ற நாமம் காசையில் இருக்கிற விஸ்வநாதர் காதுல விழணும். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர நம பார்வதி பதயே. திருப்பனூர் திருத்தலத்தில் ஆனந்தமான முறையிலே உலக நலன் வேண்டி உலகத்து உயிர்கள் எல்லாம் இன்புற்று வாழ வேண்டி மகா அன்னபூரணி யாகமானது வேத விற்பனர்களுடைய தெய்வீகமான மந்திர உபசாரங்களோடு காலை தொடங்கி மிக சிரத்தையோடு நடந்து வரக்கூடிய நிலையில் மகா அன்னபூரணியினுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும் முகமாக நம்முடைய ஜவ்வாதுமலை மென்மை அறக்கட்டளையின் நிறுவனராக விளங்கும் அம்மையார் நிலா நாத வர்மா அவர்கள் இன்றைக்கு
மகா அன்னபூரனுடைய அருள் தீட்சையை பெற இருக்கிறார்கள். எல்லோருடைய கூட்டு பிரார்த்தனையோடு இது அன்னபூரணி வாசம் செய்யக்கூடிய க்ஷேத்திரமாக இன்றல்ல, காலம் காலம் கடந்து வம்சம் வம்சம் தழைத்து எல்லோரும் வந்து இங்கு தரிசிக்கக்கூடிய புண்ணியத்தை பாக்கியத்தை பெருமான் அருளக்கூடிய நல்ல நாள் நல்ல பொழுது இது. அதனால வேற சிந்தனைகள்லாம் விட்டுடுங்க. நாம வந்தது ஒரே நோக்கம், உலக நன்மைக்காக வேண்டி. அதிலும் நம்முடைய பாரத நலனை நாம் வேண்ட வேண்டிய மிக முக்கியமான தருணத்தில் நாம் இருக்கிறோம். அதனால ஒருமித்த உணர்வோடு இந்த யாகத்தினுடைய முழுமையான பலனை நம்ம எல்லோரும் பெற வேண்டும். அதனால வேற பேச்சுக்கள் வேற சிந்தனைகளை தவிர்த்து திருக்கைலாய வாத்தியங்களோடு தீட்சைக்குரிய கலசமானது வரவேற்பு கொடுத்து வர இருக்கிறது. யாரும் எழுந்திருக்க வேண்டாம், இருந்த இடத்துல இருந்து நமஸ்காரம் செய்தாலே தில்லை வட்டம் திசை கைதொழுவார் வினை ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையே என்பது திருநாவுக்கரசர் வாக்கு. அப்ப கைலாயம் எங்க இருக்கு? வடதிசையில் இருக்கு. ஒவ்வொரு நாளும் வடதிசையை நோக்கி வணங்கினாலே கைலாயத்தை வணங்கிய பலன் நமக்கு நின்ன இடத்துல கிடைக்கும். அப்படி இந்த தீட்சை கலசம் புறப்பட்டு வாசலில் இருந்து அங்க ஒரு சுவாமி அமர்ந்திருக்கிறார். வரும்போது எல்லாரும் பார்த்திருப்பீங்க. எல்லாரும் கையினாலையும் அவருக்கு தீர்த்தம் விட்டு அன்னபூரணி தாயோடு விசாலாட்சி விஸ்வநாதருக்கு பூஜை செய்துதான் உள்ள வரணும்ன்ற அளவுக்கு இந்த யாகம் தெய்வீகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விஸ்வநாதர் கிட்ட இருந்து அந்த கலசமானது கைலாய வாத்தியங்கள் முழங்க இதோ பவனி வந்து இங்கே தீட்சை அபிஷேகம் நடைபெற உள்ளது. அதனால ஒருமித்த உணர்வோடு வேற சிந்தனைகள் பேச்சுக்கள் இல்லாம சிவநாமத்தை மட்டும் ஓதுவோமாக என்று சொல்லி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஹலோ, எல்லாரும் பாடலாம். ஓம் நம சிவாய சிவாய நம 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 சிவ 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 சிவாய நம சிவ 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 சிவாய நம ஹர 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 ஹராய நம சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் ஹராய நம ஓம் சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம. இந்த பம்பக்காரன் முன்னாடி போங்க கலசத்துக்கு. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஹர ஹர நம பார்வதி பதயே. மகாலட்சுமி சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ. அங்க இருக்கவங்க கொஞ்சம் உட்காந்துருங்க. ஹர ஹர யாருமே நிக்கூட போட்டோகிராஃப் எடுத்து சிவ சிவ வந்துருங்க, உட்காந்துருங்க. ஹர ஹர எல்லாரும் கீழே உட்காருங்க பின்னாடி. சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர கொஞ்சம் உட்காந்துருங்க பின்னாடி தெரியல. ஹர ஹர சிவ சிவ. அண்ணா நீங்களும் உட்காருங்க. சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ 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 சிவ
சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹர 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 நம பார்வதி பதயே जय बोलो काशी वासी विश्वनाथ महाराज की जय बोलो जगदम्बिके विशालाक्षी देवी की जय जय बोलो माता अन्नपूर्णेश्वरी की जय जय बोलो गंगा माता की जय बोलो महाकाल भैरव मूर्ति की அனைத்து சான்றோர் பெருமக்களை மகாலட்சுமி ஒரு நிமிஷம் இருங்க. கைலாய வாத்தியம் இருங்க. கைலாய வாத்தியம் ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, தயவு செஞ்சு அவங்க இருக்கிற இடத்துல உட்காருங்க. எல்லாரும் பின்னாடி போயிடுங்க. இங்க மேடையில் எல்லாமே மறக்க, எல்லாருமே பின்னாடி போயிடுங்க. இங்க முன்னாடி இடம் இல்லாம எல்லாரும் போயிடுங்க. கைலாயவாதி மட்டும்தான் இங்க நிக்கணும். மீதி பேர்லாம் பின்னாடி போயிடுங்க. கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க. கைலாயவாதி மட்டும்தான் இருக்கணும். சீக்கிரம் வாங்க. என்ன இருக்கு? சென்னை 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 அம்மா பேசாதீங்கம்மா, உட்காருங்க. எல்லாருமே உட்காருங்க. தயவு செஞ்சு ஒத்துழைப்பு. நீங்க உட்காருங்க, இல்லை பின்னாடி போயிடுங்க. இங்க இருக்கு ஐயா, கொஞ்சம் எல்லா வீடியோலாம் வரப்போகுது ஐயா. ஒருத்தர் வந்தா 100 பேர் போட்டோ எடுத்து வந்துடுவாங்க. உட்காருங்க உட்காருங்க.
தேதியாடும் கூட்டிலும் பொய்யை முனைமுறையால் முற்பாதம் ஏற்றி இருந்தமையில் ஆடியதோ எம்பாவாய். ஹர ஹர நம பார்வதி ஹர ஹர மகாதேவ. மகா அன்னபூரணி யாகத்தினுடைய கலச தீர்த்தாபிஷேகம் நடைபெற்று அவர்கள் தீட்சா வஸ்திரத்தோடு மீண்டும் வந்து தீட்சையினுடைய முறையை தொடர இருக்கிறார்கள். அதனால அவங்களுக்கு வழி விட்டுடுங்க. யாரும் அவங்கள அழைச்சிட்டு போறாங்க. அதனால வேற யாரும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம். ஆமா, முக்கியமா தொட வேண்டாம். அம்மா வந்துட்டு முழுமையா தீட்சை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே அவங்களுடைய ஆசீர்வாதம் உண்டு. அன்னபூரணியினுடைய திருக்கரங்களினால மங்கள அட்சதை நம்ம இல்லங்களுக்கு வந்து சேரப்போகிறது. அதனால பதட்டப்பட வேண்டாம், அமைதியா அப்படியே இருப்போம். தொடர்ந்து விழா மேடையில நம்முடைய பெரியவர்களின் ஆசி உரை நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அதை பொறுமையா காது கொடுத்து கேட்போம் என்று சொல்லி வாத்தியம். யாருமே எழுந்துக்க வேண்டாம், அம்மா கிட்ட தொட வேண்டாம். தீட்சை வாங்கினதுக்கு அப்புறமா தொடலாம். அங்கங்கே உட்காரணும். அப்படியே உட்காரணும், யாரும் எழுந்தக்கூடாது. மேடை முன்னாடி பின்னாடி வந்துருங்க. மேடை முன்னாடி யாரும் போக வேண்டாம். மேடை முன்னாடி யாரும் நிக்க கூடாது. டீச்சர்ஸ் அந்த மேடையை கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க. மேடையை கிளீன் பண்ணுங்க. ஆடி வர அன்னபூரணி, ஓடி வர அன்னபூரணி. அன்னபூரணி மாதா வந்து கொண்டிருக்கின்றாள். அன்னபூரணி தேவி வந்து கொண்டிருக்கின்றார். பசி பிணையை போக்கின்ற அன்னபூரணி வந்து கொண்டிருக்கின்றாள். இனிமேல் பசியே இருக்காது. அந்த பசி பிணையை போக்க அன்னபூரணி வந்து கொண்டிருக்கார். நாட்டார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வீரப்பனுடைய நாட்டார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஓபன் மாலை, ஓபன் மாலை. அப்படியே உட்காந்து உட்காந்து மறைக்க கூடாதுங்க. அண்ணா கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. யாரையும் மறைக்க கூடாது. யாரும் அன்னபூரணி மாதாக்கு, அன்னபூரணி
அன்னபூரணி மாதாவுக்கு அன்னபூரணி மாதாவுக்கு அன்னபூரணி மாதாவுக்கு திருவண்ணாமலையானுக்கு அரோகர திருவண்ணாமலையானுக்கு மயிலை கபாலீஸ்வரனுக்கு அரோகர அன்னபூரணி அம்மாவுக்கு ஜெய சொல்லுங்க. அன்னபூரணி அம்மாவுக்கு அன்னபூரணி அம்மாவுக்கு அன்னபூரணி அம்மாவுக்கு நமது அம்மா அன்னபூரணி நமது அம்மா. அன்னபூரணி அம்மாவுக்கு அன்னபூரணி அம்மாவுக்கு வா வா அம்மா. முன்னாடி கீழே உட்காந்துருங்க. முன்னாடி உள்ள கீழே உட்காந்துருங்க. ஐயா எல்லாரும் உட்காருங்க. ஹர ஹர நம பார்வதி பதயே. முன்னாடி இருக்கவங்க உட்காந்துருங்க. கீழே உட்காந்துருங்க. முன்னாடி இருக்கவங்க உட்காந்துருங்க. யாருமே நிக்க கூட கொஞ்சம் உட்காந்துருங்க. கீழே உட்காருங்க. அம்மா கொஞ்சம் கீழே உட்காரு. ஐயா ப்ளீஸ் கொஞ்சம் கீழே உட்காருங்க. கீழே உட்காருங்க. கொஞ்சம் உட்காருங்க. யாருமே மறக்க வேண்டாம். முன்னாடி இருக்கவங்க முன்னாடி எல்லாம் மறைச்சிடலாம். பின்னாடி என்ன பண்ணுவாங்க? இங்க உட்காருங்க. கீழே உட்காருங்க. ஐயா கீழே உட்காருங்க. ஓரம் வந்துருங்க. ஹர ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர நம பார்வதி பதயே. जय बोलो काशी वासी विश्वनाथ महाराज की जय बोलो जगदम्बिके विशालाक्षी देवी की जय बोलो माता अन्नपूर्णेश्वरी की जय बोलो गंगा माता की जय बोलो महाकाल भैरव मूर्ति की जय.
எல்லாம் அல்ல திருக்கைலை நாதனாம் பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவருளே முன்னின்று நடத்துகின்ற ஒரு அற்புத பெருவிழாவாக அருகிருந்து நமக்கு அருள்பாலிக்கின்ற அம்மையப்பனாம் உண்ணாமுலை தாயார் உடனாகிய அண்ணாமலை நாதருடைய திருவடி நிழலில் அமையப்பெற்ற ஜவ்வாது மலை என்கின்ற சித்தர்களின் புண்ணிய பூமியான இத்திருத்தலத்திலே நம்மை போல ஒருவராக ஒரு சுற்றுலா பயணியாக இந்த மண்ணிற்கு வந்த திருமகள் நிலா நாதவர்மா என்கின்ற மருத்துவர் இங்கு இருக்கின்ற வயதான பெரியவர்களின் முகங்களை பார்த்து அவர்களின் பசி அறிந்து இனி என் வாழ்வு இவர்கள் பசிப்பினை போக்குவதற்காகவே என்று ஒரு சங்கல்பத்தை செய்து கொண்டு எடுத்த நாள் முதல் ஆண்டு கணக்குகளாக தொடர்ந்து ஆயிரம் முதியவர்களுக்கு அனுதினமும் அவர்கள் குடிசை தேடி இல்லம் தேடி சென்று அன்னதானம் செய்கின்ற அன்னபூரணியாக விளங்கக்கூடிய அம்மையார் இன்றைக்கு சாட்சாத் அன்னபூரணியாக காசிமா நகரிலேயே சிவபெருமானுக்கு அன்னமிட்ட அந்த அன்னபூரணியாக இங்கே கலச ரூபமாக பிம்ப ரூபமாக படரூபமாக பல வடிவங்களில் எழுந்தருளக்கூடிய ஒரு புண்ணிய கஷேத்திரமாக எப்படி காசி நமக்கு இருக்கிறதோ அதுபோல ஜவ்வாது மலை என்று சொன்னால் அது அன்னபூரணியினுடைய கஷேத்திரம். அதை யார் ஒருவர் நினைந்து திசை நோக்கி தொழுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் வம்சத்திலும் அன்னத்திற்கு எந்த குறையும் வராமல் அந்த அன்னபூரணி காக்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையே முழுமையாக அதில் அர்ப்பணித்து இன்றைய நாளில் மகா அன்னபூரணி யாகத்தை உலக நலனுக்காக பக்தர்களின் நன்மைக்காக தமிழகம் எங்கும் இருந்து அன்பர் திருக்கூட்டம் இங்க வந்திருக்கீங்க. தமிழகம் மட்டும் சொல்ல முடியாது, கேரளாவிலிருந்து இன்னைக்கு நிறைய அன்பர்கள் இங்க வந்திருக்கிறார்கள். இப்படி பாரதம் முழுக்க இருக்கக்கூடிய நம்முடைய தொலைக்காட்சியின் வாயிலாக மென்மை அறக்கட்டளையின் சேவையை உலகமே நன்கு அறியும். அப்படி உலகம் முழுதும் இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பு உறவுகளுடைய வாழ்க்கையும் வளமாக வேண்டும். பசி இல்லாத ஒரு செல்வ வளம் மிக்க வாழ்க்கையை எல்லோரும் பெற வேண்டும். அதற்கு தன் வாழ்க்கையை கொடுத்து முழு நேர பணியாக அன்னதான சேவையை எடுத்திருக்கின்ற நம்முடைய அம்மையார் அவர்களுக்கு இந்த நாளில் வேத விற்பனர்களின் அற்புதமான வேத கோஷங்கள் முழங்க சான்றோர் பெருமக்கள் சாது சன்னியாசிகள் எல்லாம் இங்கே புடைசூழ லோக பகவதி முன்னின்று வாழ்த்தி கொண்டிருக்க இந்த அற்புத தருணத்தில் தர்மமிகு சென்னை சிவலோக திருமடம் மாதா அன்னபூர்ணேஸ்வரி என்கின்ற தீட்சா நாமம் சூட்டி இத்தலம் அன்னபூரணி கஷேத்திரமாக என்றும் விளங்க வேண்டும், என்றும் செழிக்க வேண்டும் என்று மனதார வேண்டுகிறோம், வாழ்த்துகிறோம். 3 முறை திருநாமம் சொல்லுகிறேன். போற்றி போற்றி என்று எல்லோரும் சொல்லுங்கள். மாதா அன்னபூர்ணேஸ்வரி, மாதா அன்னபூர்ணேஸ்வரி, மாதா அன்னபூர்ணேஸ்வரி. வாத்தியம்.
இப்ப பூர்ணாகுதி முன்னாடி யாருமே நிக்க வேண்டாம். ஏன்னா விரதம் இருந்து இருமுடி ஏந்தி இங்க வந்திருக்காங்க. அவங்க பாக்குறது கஷ்டமா இருக்கு. எல்லாருமே கீழே உட்காந்துருவோம், இல்ல சேர் இருக்கு, சேர்ல போடுவோம். இந்த இங்க இருக்கக்கூடிய சேரு சான்றோர் பெருமக்கள் மட்டும்தான் உட்காரணும், யாரும் உட்கார கூடாது. பெரியவங்களை நம்ம கூப்பிட்டுருக்கோம், அவங்க மட்டும்தான் இங்க உட்காரணும். எடுத்துடலாம். நம்ம மரியாதை செய்யறவங்களா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, எல்லாருமே கூடுவோம். அப்போ வந்து நம்ம பண்ணலாம், நம்ம ஊர் பேர்லாம் சொல்லி பண்ணலாம். கொஞ்சம் வழி விட்டுருங்க, வழி விட்டுருங்க, வழி விட்டுருங்க, வழி விட்டுருங்க. பூர்ணாகுதி ஆச்சாரிய பெருமக்கள் தயார் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வோம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஐயா முன்னாடி யாரும் நிக்காதீங்க, பம்பக்காரங்க அங்க போயிடுங்க. அனுராதா ஸ்ரீராம் அம்மா வந்துட்டு இருக்காங்க. பம்பக்காரங்க மட்டும் கொஞ்சம் வழி விடுங்க, யாரும் எழுந்துக்க வேணாம், அவ்வளவு கூட்டம். அப்படி ஐயா மேடையில் வேற யாரும் நிக்காதீங்க, வந்துருங்க. சார் கொஞ்சம் கீழே வந்துருங்க. ஐயா கீழே கீழே வந்துருங்க, கீழே வந்துருங்க, இப்படி வந்துருங்க, இந்த பக்கம் வந்துருங்க. ஐயா அங்க யாரும் நிக்க வேண்டாம், கொஞ்சம் தயவு செஞ்சு இப்படி வந்துருங்க, எல்லாருமே இப்படி வந்துருங்க. நம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலுமி பூமிசை என் அன்பு ஆலிக்குமாறு கண்டில் பூர என் அன்பு ஆலிக்குமாறு கண்டில் பூர இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே இன்னும் பாலிக்குமோ இப்பிறவியே தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே அம்மா அப்படியே உட்காரு. போற்றி போற்றி உண்ணாமுலை உமையாளொடு முடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே அண்ணாமலையும் அண்ணா போற்றி அண்ணாமலையோருக்கு உட்காருங்கம்மா, உட்காரு. அண்ணாமலையம்மனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு மாதா அன்னபூர்ணேஸ்வரிக்கு அரோஹரா. வாத்தியம் வாத்தியம் பம்பக்காரங்க அங்கிருந்து அடிங்க. கைலாய வாத்தியம் அம்மா அங்கேயே உட்காருங்கம்மா, உட்காருங்க. धर्माणि प्रथमान्यासन् चेहरागं महिमानः सजन्ते यत्र पूर्वे साध्याः सन्ति देवाः पूर्णाहुतिमुत्तराञ्जुहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अथो यं वै पूर्णाहुतिः अनद्यामेव प्रनिवर्तते प्राणानस्य
தர்மசாலா அப்பு சுவாமிகள், ஸ்ரீலஸ்ரீ அப்பு சுவாமிகள், அவருக்கு கொஞ்சம் வழி விடுங்க. வள்ளலார் ஓடி வரார். அன்னபூரணியை பார்த்து நான் பண்ணிட்டு இருக்க காரியம் நிலாமா பண்றியே அப்படின்னு கேட்டு வள்ளலார் ஓடி வரார். அவருக்கு மட்டும் கொஞ்சம் வழி விடுங்க அப்பு சாமிக்கு. வழிவிட்டு சிவ சிவ சொல்லுங்க. ஹர ஹர சிவ சிவ சத்தமா சொல்லுங்க. ஹர 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 சின்னோ தேவி எல்லாருமே சேர்ல உக்காந்துருங்க. வாதியா ஒரு நிமிஷம், வாதியா ஒரு நிமிஷம். இந்த இன்சார்ஜ் யாருமா? இங்க ஜி கொஞ்சம் கீழே இறங்கிட. அம்மா மட்டும் தான் மேடையில. இன்சார்ஜ் யாருமா? இன்னொருத்தங்க என்னமா? இங்க வாங்க. அவங்க தவிர்த்து வேற யாரும் நிக்காதீங்க. ஏமா அங்க போய் நின்று இருக்கீங்க? இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்கம்மா. தள்ளி வாங்கம்மா. இங்க யாரும் விடக்கூடாது. யாருமே இப்போ வாங்க மாட்டாங்க. பிரசாதம்லாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நம்முடைய வியாசை தங்கம் திருவாளர் ரவிஜி அவர்கள், அவர் குரல் கேட்கலன்னா ஒரு விழா மெருகேறாது. இது நம்ம சிவலோகத்தில் எல்லாருக்கும் தெரியும். சிவராத்திரினா அடி அடி அடின்னு சொல்லு, அது சொல்லலைன்னா அது விழாவே கிடையாது. அப்படி அவருடைய அந்த ஓங்கிய குரல் மேலும் மேலும் இந்த தலத்தை ஓங்க செய்யும். அவருடைய அனுபவம் தான் அம்மாவுக்கு அவர் தருகின்ற வாழ்த்து, ஆசை எல்லாம் என்று சொல்லி அற்புதமான விழாவிலே திருக்கைலாய வாத்தியங்களினாலே நம்மையும் நம் தலைவனையும் ஆனந்தப்படுத்துகின்ற அற்புதமான திருக்குழு நம்முடைய வாயிலார் நாயனார் திருமணமாக விளங்குகின்ற திருவாளர் கார்த்திகேயன் ஐயா அவர்கள். அவருடைய குரு பக்திக்கெல்லாம் வார்த்தைகள் நாம் சொல்ல முடியாது. குரு பக்தின்னு சொல்லும்போது சாமி மாலையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கிறார். இந்த விழா இன்னும் நிறைவாகவில்லை. தொடர்ந்து நிறைய பிரசாதங்கள் இருக்கிறது. முக்கியமா விழாவினுடைய தலையாய நோக்கம் எல்லோருக்கும் அன்னம் பாலிப்பு. அதை எடுத்துக்கொண்டு நாம் வாழ்த்துக்களை பெற்று இல்லம் திரும்ப வேண்டும். ஆனால் பகவான் என்ன சொன்னார்? இந்த செகண்டு இந்த காசை அவர்கள் கோவில் கட்டுவதற்காக இங்கே கொடுத்துருன்ட்டு பகவான் ரமண மகரிஷி கொடுத்தாரு. எல்லாம் வல்ல பகவான் ரமண மகரிஷியின் அருளாசையோடு எனது தாய் அன்னபூர்ணி, முதல் பேர் மாறிடுச்சு,
அவர்கள் நீரோடி வாழ்க என்று வாழ்த்த வயதில்லை, வணங்குகின்றேன். பகவான் ரமண மகரிஷி அவர்கள் இந்த ஆசிரமம் கட்டுவதற்காக, அன்னபூர்ணி ஆலயம் கட்டுவதற்காக 1000 ரூபாய் பகவான் ரமண மகரிஷி தருகின்றார். ஒரு டிவி சேனலோட ஓனர் அவரு. ஆனா இவங்களுக்கு எல்லாருக்குமே யாசு கொடுக்க கத்து கொடுக்குறேன். வாங்க, ஃபர்ஸ்டே குருவாயிட்டேன்ல நானு. அப்ப ஃபர்ஸ்டே யாசு எடுக்கிறது எப்படின்னா, குடிச்சுக்கோங்க. இப்படி யாசகம் எடுத்து நிறைய பணம் சேர்த்து நமக்கு இடம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல இடம் கிடையாது, சாமி மட்டும்தான் இருக்கு. அந்த சாமி ஒரு கோவில் அமைக்கணும், உலகம் எங்கும் எல்லாரும் இங்க வந்து சாமி பார்க்கணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பெரியவங்க மேடையில் இருக்காங்க, அவங்க முன்னாடி எனக்கு என்ன பேசுறது கூட தகுதி இருக்கா தெரியாது. அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்னு சொன்னாலே தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் தான், அப்படிதானே? அந்த அன்னதானத்தை இவ்வளவு வருஷமா பாவம் ஒரு ஆளா இருந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அங்கே சென்னைக்கு வந்தால் யாசகம் எடுத்துக்கிட்டு நிலா அம்மா வந்து அவ்வளோ கஷ்டத்துலையும் இங்கே இருக்கிற மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி கோயில் அமைச்சு அவங்க அன்னபூர்ணேஸ்வரியே சிலையை காட்டுறாங்க. ஆக்சுவலி அன்னபூர்ணேஸ்வரி அவங்க தானே இல்லை? எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க இத்தனை பேருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அவங்க சொன்னாங்கல்ல, ஒரு பிடி அரிசி எல்லாரும் கொடுத்தா போறோம்னு. சிறு துளி பெருவெள்ளம், அப்படிதானே? மனசில் வந்தது ஒண்ணுதான். இந்த ஜவாதுமலை மக்கள் பசி பட்டினி நிறைய இருக்கு. பணம் எதுவுமே கையில நிக்க மாட்டேங்கிறது. சின்ன பசங்க வேலைக்கு கீழே போகுது, ஆனா சம்பாதிச்சு கொண்டு வரன பணம் கையில நிக்கிறது இல்ல, ஏழைங்களாவே இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு யோசிச்சா அதுக்கு பதிலே இல்லை. கலியுகம், கலியுகத்துக்கு இதெல்லாம் நடக்கும். பசி பட்டினி அடிதடி எல்லாமே நடக்கும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை மைண்டில் வரும்போது தோணுனது ஒரே விஷயம்தான். காசி மாநகரம் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பஞ்சமா, அந்த பஞ்சமா இருக்கும்போது அன்னபூர்ணேஸ்வரி தாய் அவதாரம் எடுத்த போது காசி வந்து புனித பூமியாய் மாறிச்சு அப்படின்னு எங்க குருக்கள் எல்லாரும் சொன்னாங்க. அப்போ அதுதான் அதை பிடிச்சிட்டேன். சரி, காசி அப்படி மாறலான்னா இந்த ஜவாதுமலையும் புனித பூமி ஆக்கலாமே. இந்த ஜவாதுமலையும் புனித பூமி ஆனா நம்மளோட பசி பட்டினி எல்லாமே மாறும். பணம் வசதி எல்லாரும் வரும்போது மக்கள் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ரொம்ப அதிகமா வசதியெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. சென்னையிலேருந்து வந்தவங்கள மாதிரி எல்லாம் நிறைய வண்டிங்க. ஒரு மணி நேரத்தில் ஒரு வண்டி போகணும். கீழே போனோன்னா ஈஸியா போகணும். நல்ல துணிமணி வேணும், நல்ல உணவு வேணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். அப்போ இதெல்லாம் கிடைக்கணும்னா அந்த அன்னபூர்ணேஸ்வரி தாய் காசி விஸ்வநாதன் இங்கே வரணும். அதுவும் சொல்லிட்டு அப்படியே காசி மாதிரி ஜவாதுமலை மாறணும் அப்படின்னு. இந்த அளவு கூட எனக்கு அப்போ பேச தெரியாது. அப்போ அதனால டக்குன்னு அப்படி சொல்லிட்டேன். ஆனா 3 வருஷ காலம் காத்திருந்து ஒரு அன்னபூர்ணி தாய் இங்க வர்றதுக்கான ஒரு அவசரம் உண்டாக்கி தந்தது. இங்க எங்கேயோ இருக்காங்க ஒரு அம்மா, அந்த அம்மா பேரு அப்புறம் பேரு கூட மறந்துட்டேன். பக்கத்துல ஜெகன் சொன்னா அவங்களோட அம்மா இங்க எங்கேயோ இருக்காங்களோ என்னமோ. அந்த அம்மா வந்து அந்த அம்மாவோட மருமகளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால அவங்க வந்து நம்ம ஆசிரமத்தில் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தாங்க. அழுது பிரார்த்தனை பண்ணாங்க. இப்ப நம்ம குரு எப்பொழுதுமே சொல்லுவாங்க, அழுது வேண்டனா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா அழுது என்கிட்ட வேண்டுறாங்க. நான் சொன்னேன், நீங்க இந்த அம்மா கிட்ட காசி அன்னபூர்ணேஸ்வரி தாய்கிட்ட வேண்டுங்க, என்கிட்ட வேண்டனா நான் என்னம்மா பண்ண முடியும்? சோறு தான் தர முடியும் பிசிக்கலா, அது இல்லாம வேற எதுவும் என்னால பண்ண முடியும்னு தோணல. நீ அந்த தாய்கிட்ட வேண்டுங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு. அந்த வேண்டுதல் நிறைவேறும் போது அந்த அம்மா சொன்னாங்க, இந்த காசி அன்னபூர்ணேஸ்வரி தாய்க்கு பிரதமர்னு நான் சோறு போட போறேன் அப்படின்னு. அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டேன்.
அப்படியே கேட்ச் பண்ணிட்டேன். என்னன்னா இது ஒரு நல்ல வார்த்தையா இருக்கே, அந்த அன்னபூர்ணேஸ்வரி தாயே வந்து சொல்லன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அப்படியே சாமி கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி சாமி ஞானப்பிரகாசன் சாமிகள் கிட்ட சொன்னேன், என்னோட குருக்கள் கிட்ட அந்த மாதிரி பிரபாகரன் அண்ணன், ரவிஜி, அந்த மாதிரி எல்லாருக்கிட்ட என் கூட இருக்கணும், மௌலி ராஜு, என் கூட இருக்க மக்கள் கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். சொல்லும்போது சொன்னதுதான் இந்த விழா. அப்புறம் காசிலிருந்தே அன்னபூர்ணேஸ்வரி தாய் வந்தாங்க. அந்த தாயை சென்னை, காஞ்சிபுரம், நெம்மலி எல்லா இடத்துலயும் தெரு தெருவா வீதி வீதியா போயிட்டு வந்தாங்க. அந்த அம்மா வர்றதுக்கு, அந்த அம்மாவை பார்க்கறதுக்கு அந்த மக்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. ரொம்ப அந்த பயணம்னா எல்லாரும் பசியோடு இருக்குது, அதனால சொல்றேன். அந்த பயணம்னா எங்களுக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. ரதம் ரெடி பண்ண முடியல. ரதம் வேணும், 17ஆம் தேதி ரதம் ரெடி ஆகணும். ஆனா ரதம் இல்லை, ரதத்துக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு வண்டி இருக்கு. அன்னபூர்ணேஸ்வரி தாயோட சிலையும் இருக்கு. அன்னபூர்ணேஸ்வரிக்கு ட்ரெஸ் இல்லை, அன்னபூர்ணேஸ்வரிக்கு நகை இல்லை, ஒரு ரதம் இல்லை. எல்லாமே யாசகமா வந்துச்சு, எல்லாமே கடனா வந்துச்சு. இந்த வருஷம் அன்னபூர்ணேஸ்வரி தாய் வந்து கடங்காரி, கடத்துல தான் எல்லாம் வாங்கிக்க. ரதம் கடம், மாலை கடம், ட்ரெஸ்ஸு கடம், எல்லாமே கடன். வந்திருக்கணவங்க எல்லாருமே கடன், பணம் கொடுக்காம வந்தாங்க. அதனால எல்லாமே கடன். அடுத்த வாட்டி அம்மாவுக்கு ஒரு கோவில் அமைச்சு அம்மாவோட கடனை வீட்டிடணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து. அம்மாவை கடங்காரியை வைக்க கூடாது, ஜவாது மலையிலே அம்மாவை கடங்காரியை வைக்க கூடாது. அதனால எல்லாரும் சேர்ந்து அம்மாவுக்கு சிறப்பா பண்ணணும் அடுத்த வாட்டி. அதுக்கு எல்லாருக்கிட்டே வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அது இல்லாம இங்க உதவி பண்ண, இந்த விழாக்காக உதவி பண்ண எங்க கூட இருக்கும் குழு, ஜெயக்குமார் ஐயா, டாக்டர் கிரண் ஐயா, அப்புறம் வந்து ஹரிகுமார் ஐயா, SSTV, அப்புறம் வந்து சரவணன் எப்பொழுதுமே எனக்கு உதவி. ஃபர்ஸ்டில் இருந்தேன், ஆனால் இடையில மறந்துடுவேன். அவரை பார்க்க முடியாது, எங்கேயோ இருக்கும், முகம் காட்ட மாட்டேங்கிறது. அதனால தான். அதே மாதிரி இன்னைக்கு இந்த பயணம் போகும்போது ஐயா பேர் பாலசுப்ரமணியம் ஐயா, அதே மாதிரி நம்மளோட இந்த ஜவாதி மலையில் இருக்கும், சாரி பேரெல்லாம் மறந்து போயிடுது. ஆமா, அவருக்கு அவங்க எல்லாருக்குமே ஒரு இடத்துக்கும் தனித்தனியா பேர் தெரியல. ஐயா கிட்ட போனேன், சாமி கிட்ட போகும்போது அங்கே போனாலும் யாசகம் எடுக்கிறது தவிர வேற எதுவும் எனக்கு தெரியல. எங்கே போனாலும் கொஞ்சம் அரிசி கிடைக்குமா கேட்டு பார்ப்போமா அப்படின்னு லைட்டா போட்டு பார்த்தேன். மூட்டை வந்துச்சு, காரு ஃபுல்லா. அப்பாடா சாமி, இனிமே வேற இடத்துக்கு யாசகம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நிம்மதி. மௌலிக்கு தான் ரொம்ப நிம்மதி இல்லைங்க ஐயா. மௌலி வா, மௌலி அதுதான் 10 இடத்துக்கு போகணும்னு சொன்னா அவனுக்கு கோபம் வரும். இங்கேயே முடிஞ்சிச்சு. அதனால நிம்மதியும் கொடுத்தாங்க அன்னைக்கு. அதே மாதிரி ஒரு நாளும் இத்தனை கிலோ அரிசி கலெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு நாளைக்கு 220 கிலோ அரிசி இங்க தேவைப்படுது, அது கம்மி தான். இனிமே நீங்க எல்லாரும் கொடுக்கணும் ஒரு பிடி அரிசியால. இங்க 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். 5000 3 வேளை, அப்ப என்ன ஆகுது? 15000 பேருக்கு. இப்ப 2000 3 பேர், அப்ப என்ன ஆகுது? 6000 பேர். அதே மாதிரி 5000 பேர் தான் அந்த அம்மா கிட்ட கேட்டிருக்கேன். அந்த அம்மாவா நினைக்கிறதுங்க யாருன்னு தெரியுமா? இந்த கலியுகத்திலே அன்னபூர்ணேஸ்வரி தாய் வரும்னு எனக்கு தெரியல. ஆனா இருக்கு. எங்க இருக்குன்னா உங்களுடைய எல்லாருடைய மனசுக்குள்ள, உங்களுடைய உயிருக்குள்ள இருக்கு அன்னபூர்ணேஸ்வரி தாய். அந்த தாயை தூண்டி விழிக்கணும். அம்மா கொஞ்சம் அரிசி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அன்னபூர்ணேஸ்வரி அப்படியே வெளியே வரும், சாமி ஆடுற மாதிரி வெளியே வரும், ஒரு பிடி அரிசி கொடுக்கும். அந்த மாதிரி தினமும் கொஞ்சம் அரிசி எடுத்து வைங்க. நிறையெல்லாம் வேண்டாம், தினமும் எடுத்து வைங்க. எங்க வண்டி வரும்போது கொடுங்க. இந்த அரிசிக்காக தான் எல்லாமே. அரிசினா சிவம். சாமி சொன்னாங்கல்ல, அரிசினா சிவம். அந்த சிவத்தை தேடி வர, கேட்டுட்டே வர, எல்லாரும் கொடுங்க.
நிறைய மக்களுக்கு சாப்பாடு கொடுத்து பசி ஆத்தலாம். நம்ம எல்லாரும், நீங்க எல்லாரும் அன்னபூர்ணேஸ்வரி தாயா இருங்க. நாங்கெல்லாம் ஆசை கொடுக்கணும் பிச்சைக்காரனா சிவமா இருக்கிற அப்படி இருந்து நீங்க எல்லாரும் அன்னதானத்துக்கு இப்பளும் யாசகம் தான் கேட்குறேன். வேற எதுவும் பேச வரல. பாக்கி எல்லாமே தேவிஜி சாமியை அம்மா எல்லாரும் சொல்லுவாங்க. நன்றி. கூட இருந்த எல்லாருக்கும் அதே மாதிரி பெரிய ஒரு உதவி செய்திருக்கிறது பழனி. ஆனா நிறைய திட்டேன் நான் பழனிய, இனிமே திட்டமாட்டேன் பழனி. அதனால பழனி அவ்வளோ அழகா இவ்வளோ இந்த பிரம்மாண்டம் பண்ணி கொடுத்தது பழனி தான். போன வாட்டியும் மழையில கொட்டோ மழையில பண்ணி கொடுத்தது பழனி தான். இந்த வாட்டியும் பழனி அவ்வளோ அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அலங்காரங்கள் எல்லாம் பழனிக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். வேற யாரையும் விட்டு போயிருக்கா? சென்னையிலிருந்து பல இடங்களிலிருந்து இவ்வளோ தூரம் வந்து ஒவ்வொருத்தரும் வர்றது கடினமாயி தான் இங்க வந்துட்டு போறது எங்களுக்கு நல்லா தெரியும் இல்லம்மா. இங்க வர்றதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்குல்லம்மா, சுகமா இருக்கா? அதான் அந்த சிவமா வந்தா, அந்த அன்னபூர்ணேஸ்வரியா வந்தா சுகமா இருக்கும் இல்லைங்களா? அதனால இந்த பாதையில் இந்த கரடு முரடான பாதையில் வந்து இங்கே வந்து இந்த மக்களை பார்க்கறதுக்கு வந்தா எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சு எல்லாருடைய பாதம் வீழ்ந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நன்றி. நம்ம குழு இந்த வீரப்பனவன் அம்மன் குழு இவங்க தான் ஃபுல்லாவே அம்பா அடிச்சு நமக்கு அம்மாவை சிறப்பிச்சது எல்லாமே இவங்க தான். இவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்கார. நாமகளோடு பல்லாண்டி செய்வின் சக்தியும் கௌரியும் பார்வதியும் கங்கையும் வந்து கவரை கொள்வின் அத்தகையாரண பாடை பாடி ஆடப்போர் சுண்ணம் இடிக்கும் நாமே, ஆடப்போர் சுண்ணம் இடிக்கும் நாமே. தந்தன நானன தானன நானன தானன நானன தந்தன 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 தந்தன நானன தானன நானன